நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றவங்களா? அப்ப உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அதோட அறிவியல் காரணத்தோட இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். உங்களோட ஸ்க்ராலிங் டைம்ல சிம்பிளான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ளஷ் பண்ணும்போது அதோட மூடியை மூடாம நம்ம ஃப்ளஷ் பண்ணோம் அப்படின்னா அது பல நோய்களை நமக்கு விளைவிக்கும். அமெரிக்கால இருக்கக்கூடிய கொலராடோ யூனிவர்சிட்டியில வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்துற பத்தின ஆராய்ச்சிகளை நடத்திருக்காங்க. அதுல டாய்லெட்டோட மூடியை நம்ம மூடாம ஃப்ளஷ் பண்ணும்போது ஃப்ளஷ் பண்ண அந்த தண்ணீர் வந்து சின்ன சின்ன துகள்களா காத்துல கிட்டத்தட்ட 4 அடி உயரம் வரைக்கும் பரவுறதை அதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் லேசர் லைட்டையும் அப்புறம் நம்ம தண்ணியில மஞ்சப்பொடி போட்டு விளையாண்டுட்டு இருக்கோமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அந்த டிண்டல் எஃபெக்டையும் பயன்படுத்தி தான் இந்த ஆராய்ச்சியை அவங்க செஞ்சிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் மேல கிரீன் கலர் லேசர் லைட் வந்து செட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணியோட சின்ன சின்ன துகள்களும் லைட் ஸ்கேட்டரிங் ஆகிறதுனால நமக்கு கிளியரா தெரியுது. இப்படி ஃப்ளஷ் பண்ணும்போது வரக்கூடிய துகள்கள்ல வெறும் தண்ணி மட்டுமா வரப்போகுது? டாய்லெட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே சேர்ந்து வரும். அது நம்மளோட நுரையீரலுக்குள்ள போச்சுன்னா கண்டிப்பா நோயை உருவாக்கும். ஸோ இட் இஸ் ஹைலி அன்ஹைஜீனிக். அதனால இனிமேல் வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ளஷ் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஹைஜீனை பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும். ஒரு வெல் டெவலப்டு சிட்டில ஹைஜீனிக்கான சிச்சுவேஷன்ல வளர்ந்த ஒரு குழந்தையை விட ஒரு புவரான ரூரல் ஏரியால அன்ஹைஜீனிக் சிச்சுவேஷன்ல வளர்ந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதான். அது போக சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மியா இருக்கிறதா ஒரு ஆய்வு முடிவு வந்து சொல்லுது. இதனால தான் கொரோனா காலகட்டத்தில் நல்ல வளர்ந்த சுத்தமா இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இங்க நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படல. இதை பத்தின உங்களோட பார்வை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.